World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பாரம்பரிய ஜோதிடர் அண்ணன் திரு கரு முருகானந்தம் அவர்கள் அருள் நட்சத்திரம், ஒளி நட்சத்திரம், இருள் நட்சத்திரம், இருள் ஒளி நட்சத்திரம் என்கின்ற தலைப்பில் ஒரு வெற்றி பரிகார சிறப்புரையை கருத்துரை கொடுத்து நமக்கெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை கூற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மதிய வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும், கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா, பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே, பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே, உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு அருள் நட்சத்திரம், ஒளி நட்சத்திரம், இருள் நட்சத்திரம், இருள் ஒளி நட்சத்திரம் வெற்றி பரிகாரம் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தை கொண்டது ஜோதிட சாஸ்திரம். இவைகளை உள்ளடக்கியது தான் நம்மளுடைய ஜோதிட விதிகள். ஆனாலும் நான் கடந்த 1 வருட காலமாகவே நான் பேசக்கூடிய தலைப்பு நட்சத்திரம் சார்ந்தே நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த நட்சத்திரமும் அதற்கு உண்டான அந்த விடையையும் இங்கேயே நான் கொடுக்கிறேன். அதேபோல் கடந்த 1 வருட காலமாகவே விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், நட்சத்திரமே அவருக்கு பேசி கொண்டிருக்கிறது என்பதை 1 வருட காலமாகவே நான் சொல்லி வருகிறேன். இப்பொழுது சொல்லவில்லை. கடந்த 10 மாதத்திற்கு முன்னால் 21வது நட்சத்திரமும் கர்மாவும் என்ற தலைப்பில் நான் பேசும்போது கூட விஜய் அவர்கள் பூச நட்சத்திரம், அவர் 21வது நட்சத்திரத்தை இயக்குகிறார், வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருந்தேன். ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எத்தனையோ ஜோதிடர்கள்
அவர் வெற்றி பெற மாட்டார். அவர் அந்த இடத்திற்கு வரமாட்டார். 1 ஜெயிப்பார், 2 ஜெயிப்பார், 10 ஜெயிப்பார், 12 ஜெயிப்பார்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் 1 வருட காலமாகவே 2 நிமிடம் அவரை பற்றி பேசிவிட்டு தான் நான் செல்வேன். என்ன காரணம்? பூச நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார். பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? பரதன் பிறந்த நட்சத்திரம், குரு பிறந்த நட்சத்திரம். பரதனுடைய சுயசரிதை என்ன? அவன் யாருடைய தம்பி? அவன் எப்படி அயோத்தியை ஆண்டான்? ராமருடைய தம்பி. 14 வருடம் அவருடைய வனவாசத்திற்காக இவன் பதவியை பெற்றான். அந்த பதவியையும் கூட அவன் காட்டுக்கு தேடி சென்று ராமரை அழைத்தான். ஆனால் ராமர் வரவில்லை. அவருடைய செருப்பை வைத்து அவன் ஆட்சி நடத்தினான். எப்படி? அவருடைய செருப்பை வைத்துதான் பரதன் ஆட்சி புரிந்தான். அவன் பிறந்தது பூச நட்சத்திரம். ஆகவே இந்த நட்சத்திரம் பேசும், கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் என்று நான் சொல்லி வந்தேன். கடந்த 1 வருட காலமாகவே போன மாதம் பேசிய புதன் என்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரம் தலைப்பிலும் கடைசியாக 2 நிமிடம் நான் பேசிவிட்டுத்தான் சென்றேன். உண்மையா இல்லையா? பேசிவிட்டுத்தான் சென்றேன். அந்த பாவக காரகத்துவம் வேலை செய்கிறது, அந்த நட்சத்திரம் அவருக்கு வேலை செய்கிறது என்று நான் சொல்லிவிட்டுத்தான் சென்றேன். அதேபோல் 21ஆம் தேதி 23ஆம் தேதி எலெக்ஷன் நடந்தது, போலிங் நடந்தது. 21ஆம் தேதி நான் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தேன். அதை காணொளியாகவும் இப்பொழுது வெளியிட்டிருந்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஸ்த நட்சத்திரம், ஸ்டாலின் அவர்கள் பூர நட்சத்திரம், விஜய் அவர்கள் பூச நட்சத்திரம், போலிங் அன்னைக்கு வந்த நட்சத்திரம் புனர்பூசம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், ஸ்டாலின் அவர்களுக்கு 24வது நட்சத்திரம் சாதக நட்சத்திரம். ஆனால் விஜய் அவர்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம், அவன் அண்ணன் பிறந்த நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம். அப்ப இந்த 3 பேரில் விஜய் அவர்கள் முந்துவார் என்று நான் போட்டிருந்தேன் கடந்த 21ஆம் தேதியே. எந்த திதியையும் பார்க்கவில்லை, யோகத்தையும் பார்க்கவில்லை, கரணத்தையும் பார்க்கவில்லை. அவர் நட்சத்திரத்தை வைத்து நான் பதிவிட்டிருந்தேன். எத்தனையோ லைக்குகள் வந்தன, எத்தனையோ இடர்பாடுகள் வந்தன. நம்ம நண்பர்கள் கூட விதண்டாவாதம் சொல்லியிருந்தார்கள். அதெல்லாம் வர முடியாது, தற்குறி, அப்படி இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான்லாம் அதெல்லாம் கவலைப்படலை. ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள் தானே அப்படின்னு அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அவ்வளோதான். புரியுதுங்களா இல்லையா? நண்பர்கள்னா அன்ஃபாலோ பண்ணிடலாம். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம வாக்குவாதம் பேசக்கூடாதுல்ல. அவர் 20 ஆண்டு காலம் உழைச்சாரு அதெல்லாம் சொல்லலை. நட்சத்திரம் பேசுகிறது. வெற்றி பெற்றுச்சா இல்லையா? என்னங்கய்யா, உண்மைதானே அது? அப்ப பூச நட்சத்திரம் பேசுகிறது, பரதன் நினைக்கிறார், நடக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். முந்துகிறார், இவங்க 2 பேரில் அவர் முந்துகிறார் அப்படின்னு தான் நான் போட்டிருந்தேன். புரியுதுங்களா? அப்போ அவருக்கு 27வது நட்சத்திரம் புனர்பூசமாக வருகிறது, வணங்கும் நிலை நட்சத்திரம். நன்றாக புரிந்து கொண்டீர்களா? நமக்கு என்ன திசைகள் வேணாலும் நடக்கட்டும், எந்த முடக்கு திசையோ, திதி சுன்னிய திசையோ, அபயோகி திசையோ, எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், கவலைப்பட வேணாம். 27வது நட்சத்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும். சொல்ல போனால் மோடிஜி அவர்கள் அனுச நட்சத்திரம். அவர் ஜனசங்கத்தில் இருந்து RSS, அதன் பிறகு ஒரு டீ கடை வைக்கிறார். டீ கடை வைத்தது பிறகுதான் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார்.
முதல்வர் ஆகிறார், இன்றைக்கு பாரத பிரதமர் ஆகிறார். விசாகம் என்பது அனுசத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம்? 27வது நட்சத்திரம். அவர் அதை இயக்கிதான் வெற்றி பெறுகிறார். இன்னைக்கு அவருடைய மந்திரி சபையிலேயே முருகன் என்ற ஒருத்தர் இருக்கிறார், எல் முருகன் என்றவர். அவர் மந்திரி சபையாய் மந்திரியிலே இருக்கிறார். அவரையும் அவர் சேர்த்து கொண்டார். என்ன காரணம்? விசாகத்தில் பிறந்தவர் முருகப்பெருமான். அப்ப 27வது நட்சத்திரம் அவருக்கு கை கொடுக்கிறதா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? டாக்டர் கலைஞரை எடுத்துக்கொள்வோம். அவர் மிருகசீரிடத்தில் பிறந்தவர். அவருக்கு பின்னால் உள்ள நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியில் பிறந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அவர் அறிஞர் அண்ணாவுக்கு தேரோட்டியாக தான் இருந்தார். அவரும் பிரச்சாரத்திற்கு பீரங்கியாக சென்று கொண்டார். 50 தலைவர்களில் அவர் இல்லை என்றாலும், ஆனால் அதை அவர் செய்தார். அப்ப 27வது நட்சத்திரத்தை அவரும் இயக்கி இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் பூர நட்சத்திரம். அதற்கு பின்னால் உள்ள நட்சத்திரம் மக நட்சத்திரம். ஜெயலலிதா அவர்கள் மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் இருக்கும் வரையில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அவர் இறந்ததற்கு பிறகுதான் அவர் ஆட்சி கட்டிலில் வருகிறார். ஆக 27வது நட்சத்திரம் அங்கேயும் இயங்குகிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் ரேவதி நட்சத்திரம். ஆக 27வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. அவர் தேவர் பிலிம்ஸில் அதிக படம் நடத்தி இருக்கிறார். உத்திரட்டாதி பசுமாடு விலங்குகளை குறிக்கக்கூடிய அந்த தேவர் பிலிம்ஸில் அவர் முதலில் நடிக்க ஆரம்பித்து தான் வெற்றி பெற்றார். புரியுதுங்களா? அப்ப 27வது நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி காப்பாற்றி கொடுக்கும். விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற 10ஆம் தேதியும் லக்கண புள்ளி புனர்பூசமாக வந்தது. பாருங்கள் எப்படி ராமர் கை கொடுக்கிறார் என்று பாருங்கள். அன்றைக்கும் அதுதான் நடந்தது. அவர் புளோட்டஸ்ட் நடத்தினார். வாக்கு நீ நிரூபிக்கணும்னு சொல்லி ஆளுநர் சொல்லிட்டார். அங்கேயும் நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 2வது நட்சத்திரம், உத்திரட்டாதி 2வது பாதம் அவர் நிரூபிக்கும் பொழுது அவருக்கு எத்தனாவது நட்சத்திரம்? திரிஜன்மாதிபதி நட்சத்திரம். ஆனாலும் லக்கண புள்ளி ஆயில்யம் 18வது நட்சத்திரம். எந்த இடத்துல வருது? அவருக்கு 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வருது. அதுலேயும் பதிவு போட்டிருந்தேன், கூடுதல் வாக்கை பெறுவார்னு. 144 108ங்கிறது அவருடையது. வாக்குப்பதிவு நடந்தது, சட்டசபையில் வாக்குப்பதிவு நடந்தது 144. 9 அவர் நட்சத்திரம் பூசம். பூசத்திற்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் புனர்பூசம். எத்தனாவது நட்சத்திரம்? 27. 9 அவர் எங்கே சென்றார்? எல்லாரும் ஊட்டி துபாய்னு செஞ்சாங்க. அவர் எங்கே சென்றார்? திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றார். சத்ரு சம்ஹார பூஜை செய்தார். திருச்செந்தூர் என்ன நட்சத்திரம்? விசாகம். அது கடகத்திற்கு எத்தனாவது இடத்தில் வருகிறது? 4ஆம் இடத்திலையும் வரும், 5ஆம் இடத்திலையும் வரும். 9வது நட்சத்திரம். 9 வந்து விட்டதா? அவர் ஜெயிச்ச தொகுதி 108. அங்கேயும் 9 வருகிறதா? வாக்குப்பதிவின் போது 144. அங்கேயும் 9 வந்து விடுகிறதா? முருகன் வந்து விடுகிறாரா? அதுதான் வெற்றி. அப்ப அவரும் அந்த நட்சத்திரத்தை இயக்குகிறார். அப்ப ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் 27வது நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும் சார். அவ்வளவுதான். புரியுதுங்களா? 27வது நட்சத்திரத்தை இயக்குனாவே அவனுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான். புரியுதுங்களா? கேன்சர் இருக்கா? குழந்தை இல்லையா? கல்யாணமே ஆகலையா? எல்லாத்துக்கும் இயக்குங்க. 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் உங்களை வாழ வைக்கும். எவ்வளவோ ஜோதிட ஜாம்பவான்கள் சொன்னார். நடந்ததா என்று சொல்லுங்கள். சாதாரண ஒரு சிறு ஜோதிடர் வல்லரசையா அவர்களிடம் கற்ற கலையை நான் ஒப்பித்தேன், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வரும்,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் என்று சொன்னார்கள். நான் கட்சியை பற்றி சொல்லவே இல்லை. விஜய் அவர்கள் முந்துவார், அவ்வளோதான். நட்சத்திரத்தை வைத்து சொன்னேன், அவ்வளோதான். இப்பொழுதுதான் நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறேன். இதுவரைக்கும் இணையவில்லை, இப்பொழுதுதான் இணைந்திருக்கிறேன். ஏன் என்றால் எனக்கு 8வது நட்சத்திரம் பூசம். ஆகவே எனக்கு நல்லது நடக்கும், அவ்வளோதான். புரியுதுங்களா? 8வது நட்சத்திரம், எனக்கு 8வது நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், பரதன் பிறந்த நட்சத்திரம். அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும், அவ்வளோதான் அப்படின்னு இணைந்திருக்கிறேன். பொது வாழ்க்கையில் எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு 27வது நட்சத்திரம், ஜென்மத்துக்கு 27வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி, இலக்கண புள்ளி அனுசம். அதற்கு விசாக நட்சத்திரம் 27. அப்போ ஜோதிடம் அங்கே வந்துருச்சா? விசாகத்தில் முருகன் பிறந்தாரா? ஜோதிடம் வந்துருச்சா? 8ங்கிறது ஜோதிடமா? விசாகம் எங்கெங்கே வருது? துலாத்துலையும் வரும், விருச்சகத்துலையும் வரும். அதே மாதிரி உத்திரட்டாதினா என்ன? சனியினுடைய நட்சத்திரம், அதனுடைய டிஎன்ஏ என்ன? சந்திரன். சந்திரன்னாலும் ஜோதிடம் தான். அவர் எங்கே இருக்கார்? 12ல் இருக்கார். புரியுதுங்களா? சரிங்கய்யா, நீங்கள் என்ன சார் அருள் நட்சத்திரம், இருள் நட்சத்திரம், ஒளி நட்சத்திரம், இருள் ஒளி நட்சத்திரம்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்திருக்கீங்க. ஆராய்ச்சி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, ஆராய்ச்சி தான். இப்போ அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? அது யார்? அவர் யார்? கேதுனா சர்ப்பம். சர்ப்பம் எப்போ வரும் வெளியில்? எப்பமா வரும் வெளியில்? அதுதான் இருள் நட்சத்திரம்னு பேர். புரியுதுங்களா? அஸ்வினி, மகம், மூலம், இருள் நட்சத்திரம். அப்போ எனர்ஜிக்காக இருக்கணும்னா அந்த டயத்துக்கு போகணும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு 27வது நட்சத்திரம் இப்படி வருது அப்படின்னா அந்த டயத்தில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். வில்லா ஒன்றே ஒன்று எடுத்துக்குவோம். இவர் விஜய் பூச நட்சத்திரம். இப்போ நான் முதல்ல எல்லாத்தையும் சொல்லி வந்துடுறேன், அப்புறமா அதுக்கு லைனுக்கு வர்றேன். அடுத்து பரணி, பூரம், பூராடம். இது யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரன். யாரு? பெண்ணு தானம்மா. பெண்ணுனா யாருமா? இரவு கிரகம்னு பேர். ஆண் பகல், பெண் இரவு. புரியுதுங்களா? அப்போ இருள் ஒளி நட்சத்திரம் எது? பரணி, பூரம், பூராடம் என்பது இருள் ஒளி நட்சத்திரம். புரியுதுங்களா? அடுத்து வருவோம். அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இது யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ என்ன நட்சத்திரம்? ஒளி நட்சத்திரம்னு பேர். புரியுதுங்களா? அப்போ பகல், ஒளினா பகல், அதை நம்ம எடுத்துக்கணும். சிம்பாலிக்கு ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் இதை எடுத்துகிட்டு வரேன் நான். அப்புறம் இரவில் தான் இப்போ சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன். புரியுதுங்களா இல்லையா? உத்திரட்டாதி இரவா? புரியுதுங்களா இல்லையா? நான் இரவில் தான் சாமி கும்பிட்டே இருப்பேன், பகல்லையும் கும்பிடுவேன். ஏன்னா விசாகம் எனக்கு இலக்கண புள்ளிக்கு 27வது. புரியுதுங்களா? அப்போ இப்போ கிருத்திகை, உத்திராடம் வந்தாச்சு. அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருமணம். யார்? சந்திரன். யார் அவர்? பெண். கிரகத்துக்கு பெண், அவர் ஆண், அது வேறு விஷயம். அப்போ அது என்ன? நிலவு என்ன? இரவு. அப்போ இரவு ஒளி நட்சத்திரம். இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன்னா அப்புறமா கடைசியாக வர்றேன். புரியுது? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எனர்ஜிக்காக நம்ம சொல்லும் பொழுது அந்த எனர்ஜி கிடைக்கும். இப்போ விசாகத்தில் போய் முருகனை கும்பிட்றாங்கிறான், பூரத்தில் போய் ஆண்டாளை கும்பிட்றாங்கிறான், திருவாதிரையில் போய் ருத்ரனை கும்பிட்றாங்கிறான். எப்போ கும்பிடணுங்கிறத சொல்லலானா? சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டான். ஆனால் நீங்கள் இப்படி தான் கும்பிடணும். கும்பிட்டாதான் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த நட்சத்திரம் ரோகிணி வந்துருச்சு. அடுத்து மிருகசீரிடம், சித்திரை, நெருப்பு, அதுவும் ஒளி, அதுவும் பகல் நட்சத்திரம். அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். அது என்ன? சர்ப்பம் தானே, இருள் நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருவாதிரை, சுவாதி, சதயம், இருள் நட்சத்திரம். அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இது பார்த்தீங்கன்னா அருள் நட்சத்திரம்னு பேர். எப்படி? குருவுடைய நட்சத்திரம் எல்லாமே அருள் நட்சத்திரம் பேர். வந்துருதா? அடுத்து பார்த்தீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி. சனி யாருமா? இரவு கிரகமா? இருள் நட்சத்திரம்னு பேர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி.
அது யாருமா? புதன் யாருமா? ஆணா இருந்து பெண்ணா மாறினவர், ரைட்டா? அப்போ பெண்ணுனா என்ன? இரவு தானே, இருள் நட்சத்திரம் தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ அஸ்வினி மகம் மூலம் இருள் நட்சத்திரம், பரணி பூரம் பூராடம் இருள் ஒளி நட்சத்திரம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஒளி நட்சத்திரம், ரோகிணி அஸ்தம் திருவோணம் இருள் ஒளி நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஒளி நட்சத்திரம் பகல் நட்சத்திரம், திருவாதிரை சுவாதி சதயம் இருள் நட்சத்திரம், புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி அருள் நட்சத்திரம், பூசம் அனுசம் உத்திரட்டாதி இருள் நட்சத்திரம், ஆயில்யம் கேட்டை ரேவதி இருள் நட்சத்திரம். இதெல்லாம் எந்த நூல்லையும் கிடையாது. இது நானாக ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த லைனுக்கு வருவோம். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்போ கலைஞர் அவர்கள் அண்ணாதுறையோடு இருக்கும் பொழுது இரவில் தான் அனைத்து மீட்டிங்கும் நடத்துவார். பெட்ருமாஸ் லைட்டை வச்சுக்கிட்டு தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? காமராஜர் அவர்கள் பூரட்டாதி, காமராஜர் அவர்கள் பூரட்டாதி. அதுக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? சதயமா? அவரும் பெட்ருமாஸ் லைட்டை தூக்கிட்டு போயிட்டு தான் ஊர் ஊராக பிரச்சனை பண்ணார். அவரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்ப. புரியுதுங்களா இல்லையா? இப்போ விஜய் எடுத்துக்குவோம். அவருக்கு நட்சத்திரம் பூசம். அவர் இயக்குனது 2வது நட்சத்திரத்தை இயக்கிட்டார். கரூரில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு. 6 மணிக்கு மேலே நடந்துச்சா? அதுக்கப்புறம் அவர் 6 மணிக்கு மேலே எப்பயும் பிரச்சனை பண்ணாரா? கிடையவே கிடையாது. அப்போ பின்னாடி உள்ள நட்சத்திரத்தை அவர் இயக்குனார். புனர்பூசம் அது பகல் அருள் நட்சத்திரம் இல்லை. புரியுதுங்களா? அது பகலையும் பண்ணலாம் இரவுலையும் பண்ணலாம். ஆனால் பகல் நட்சத்திரத்தை அவர் இயக்குனார். குரு ஸ்தலத்துக்கு போனார். முருகனுடைய ஸ்தலம் திருச்செந்தூர் குருஸ்தலம். புட்டபர்த்தி சாய்பாபா கோயில் போனார், அதுவும் குருஸ்தலம். அப்போ ஏற்கிறாரா? அப்போ 27வது நட்சத்திரம் கை கொடுக்குதா? உண்மையா இல்லைங்கய்யா? 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம். உங்களை வாழ வைக்கவில்லை என்றால் நீங்கள் ஏண்டான்னு என்னை கேளுங்க, நடத்தும். அந்த மாதிரி நம்ம பேசணும். அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த கோயிலுக்கு நீங்கள் கும்பிடணும், அவ்வளோதான். நான் இங்கே ஆனால் ஒன்று, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்யணும். ஓயம் மாறி போகணும், கொடுமுடி போகணும், காசி போகணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியுமே சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா 27வது நட்சத்திரத்தை நீங்கள் ஏற்கனவே போதும். புரியுதுங்களாம்மா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கதிர் ரேவதி, உத்திரட்டாதிங்கிறது என்ன கர்மாவை கொண்டதுமா? சந்திரனுடைய கர்மாவை கொண்டது. சந்திரன் என்னம்மா? படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரா? அவ்வளோதான். புரியுதா இல்லை உங்களுக்கு? அப்போ 27வது நட்சத்திரத்தை அவர் ஏற்கிறார். இப்போ வரும்போதே சொன்னாங்க, இன்றைக்கி மக நட்சத்திரம் எல்லாமே ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க. எங்கள் பிஆர்ஓ ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, முத்துப்பாண்டி ஐயா ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, என் குருநாதர் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காருன்னு. நான் பாருங்க ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டிருக்கேன். என்ன? ஏன்? மகத்துக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? ஆயில்யமா? ஆயில்யத்தில் யார் பிறந்தது? ஆதிசேஷனா? ஆதிசேஷன்னா யார்? பாம்பா? அப்போ என்ன கலராக இருக்கும்? அது ப்ளூவாகவும் இருக்கும், கருப்பாகவும் இருக்கும். அவ்வளோதான். நான் போட்டிருக்கேன். நான் 27வது நட்சத்திரத்தை ஏக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்படித்தாமா எடுக்கணும் ஜோதிடம்னா தான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? 22வது நட்சத்திரம் எங்கள் ஐயாவுக்கு 22வது நட்சத்திரம் மகன். முத்துப்பாண்டி ஐயா மகன்தான். என்ன? அவர் டிரைவரும் மகன்தான். புரியுதா இல்லையாங்கம்மா? ஜோதிடம் இப்போ ஒன்றும் இல்லை. விசாகம் இவர். பின்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? சுவாதி. சுவாதியில் யார் பிறந்தா? நரசிம்மர் பிறந்தார். புலிப்பாணி ஐயா பிறந்த நட்சத்திரம். ஜோதிட தந்தை இயக்குகிறாரா இல்லையா அவரு? புரியுதா இல்லைங்கய்யா? 27வது நட்சத்திரத்தை அவர் இயக்குறாருல. இன்னைக்கு ஜோதிடத்தில் பெரிய ரெக்கார்ட் ப்ராக்ட் பண்ணுறாருல. அவருடைய சிஷ்யம் சொல்லி தானே இன்னைக்கு இது நடந்திருக்கு. போன மாதம் நான் பேசினப்போ சொல்லிட்டு இந்த அம்மா நீங்கள் இப்போ சொல்லிகிட்டே இருந்தீங்க, நான் இருக்கா? நான் பேசும்போது
ஐயா வந்து விஜயை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையாம்மா? உங்களை தான் கேட்குறேன், நடந்துச்சா இல்லையா? என்னம்மா இதெல்லாம்? நம்ம என்ன நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஏம்மா திதி யோகம் கரணம் திசா புத்திகள் அந்தரங்கள் விம்சோத்திரி வருடம் அந்தரம் பிராணம் சூட்சுமம் எல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களா? நிலவை பார்க்குறீங்க, சூரியனை பார்க்குறீங்க, நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, அவ்வளோதானே. புரியுதா இல்லையாம்மா? நட்சத்திரம் உணவுமா, இதெல்லாம் கூட்டு பொரியல்மா. திதி யோகம் கரணம் யோகி அவயோகி எல்லாமே கூட்டு பொரியல். நட்சத்திரம் உணவு, நட்சத்திரம் உணவு உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம். எங்கேயாவது கோயிலில் போய் திதி யோகம் கரணம் எங்களுக்கு யோகி அவயோகின்னு சொல்றீங்களா? உங்க பேரை சொல்றீங்க, உங்க நட்சத்திரத்தை சொல்றீங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? என்ன நடக்கும்? நட்சத்திரம் வைப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நட்சத்திரம் நடந்துகிட்டே இருக்குமா? இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி பெற்றனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த 27வது நட்சத்திரம் வெற்றி பெற்றிருக்கோம். நாகலிங்கய்யா, உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கய்யா? பார்த்துக்கோங்க. ஐயாவும் ஜோதிட சங்கத்திலோட தலைவர், அவருக்கும் பின்னாடி ஜோதிடம் தானே கொடுத்துருக்கு. 9ஆம் இடம் காலபுருஷனுடைய 12வது வீடு குரு வீட்டில் உள்ள ஒரு நட்சத்திரம். புரியுதா இல்லையாம்மா? இவ்வளோதாம்மா. நட்சத்திரத்தை கூட்டிகிட்டே நீங்கள் பிள்ளைய மாதிரி கூட்டிகிட்டே போகணும். பாக்கி திதி யோகம் கரணம்லாம் ஊசி டானிக்கு சிறப்பு தான். நீங்கள் போனீங்கன்னா இங்கே போகிறோம், இந்த பரிகாரத்தை பண்ணுறோம், இந்த திதி சூன்யம் கோயிலுக்கு போகிறோம், அவயோகிக்கு போகிறோம், டெய்லி போகிறீங்களா? என்னைக்காச்சும் தானே புரியுங்க? என்னம்மா சொல்கிறேன், உண்மை அதானே. திதினா இந்த கோயிலுக்கு இந்த நாளில் போகணும், வளர்பிள்ளை போகணும், தேய்பிரையில் போகணும், அவயோகினா இந்த நேரத்தில் போகணும், இதான் போகணும். ஆனால் நட்சத்திரம் நாங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து மக நட்சத்திரம் ரேவதிக்கு வேதை நட்சத்திரம். அதிரச பாக்கெட்டு 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதிரசம் பாக்கெட்டு 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன். மல்லிகைப்பூ சாமிக்கு படைத்தேன். அதிரசம் எல்லாமே குரங்கு கொடுத்தேன். ஒரு தூய்மை பணியாளர்களுக்கும் கொடுத்தேன். 4 சேலை வாங்கியும் கொடுத்தேன். அது அரசியம், அது எப்போதும் உதவிக்கிட்டே இருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ நம்ம ஜோதிடராக வாழணும், ஜோதிடராக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ அதிரசங்கிறது மக நட்சத்திரத்தினுடைய பொருள். அப்போ அதை தானம் பண்ணிட்டு வந்தேன். வேதை 100 ஆயிரும்ல. புரியுதா இல்லையாம்மா? அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இதையெல்லாம் எடுத்துக்கணும். இலையில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆனால் இந்த உணவை ஒண்டின்னு தான் நம்ம கூடுதலாக சாப்பிட்றோம். அதே மாதிரி பாவக காரகத்துவமும் வேலை செய்யும். எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் சார்ந்தது உங்களுக்கு வேலை செய்யும். புரியுதுங்களா இல்லையா? போன மாதம் பேசுனது கூட நான் சொல்லிவிட்டு தான் இறங்கினேன். என்ன சொன்னேன்? கடகராசி பூச நட்சத்திரத்திற்கு 5வது வீட்டில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வருது. 11வது நட்சத்திரமாக இருந்தாலும் சமுதாய பகையாக இருந்தாலும் சம்பத்துதாரை நட்சத்திரமாக வருது, வெற்றி பெறுவார் அப்படின்ட்டு இறங்கிட்டேன். அப்போ அஸ்த நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம், ஆனால் 3வது வீட்டில் வருது. பூர நட்சத்திரத்திற்கு கேட்டை நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை 8வது நட்சத்திரம், மைத்திரதாரை நட்சத்திரம், ஆனால் 4வது வீட்டில் வருது. இவருக்கு ஒண்டினா 5வது வீட்டில் வருது. 5னா அரசியல், 5னா ஆளுமை, 5னா அந்த இடம் காலபுருஷனுடைய 8வது வீடு திடீர் அதிர்ஷ்டம். தர்மர் பிறந்த நட்சத்திரம், அப்துல் கலாம்ஜி பிறந்த நட்சத்திரம் வந்துருச்சா? ஜெயிச்சிட்டாரா இல்லையா? அவ்வளோதாம்மா. நட்சத்திரமே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நட்சத்திரம் போதும். அதுக்கெல்லாம் நான் எதிர்ப்பான உள்ளவங்க கிடையாது. எல்லாத்தையும் கலந்தது தான் ஜோதிடம். ஆனால் இதை ஏக்குங்க போதும் சார். ஆனால் முடக்குக்கு போகணும், உயமாரிக்கு போகணும், காசிக்கு போகணும், எல்லாமே பண்ணுனா இந்த காரகத்துவத்தினுடைய 27வது நட்சத்திரம் இருள் நட்சத்திரமாகவோ அல்லது அருள் நட்சத்திரமாகவோ அல்லது ஒளி நட்சத்திரமாக வந்தால் அந்த காரகத்துவ நாளில் நீங்கள் போய் வணங்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இதில் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்தவங்க இருக்கீங்களா? புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்தவங்க இருக்கீங்களா?
புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்தவங்க இருக்கீங்களா? இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதற்கு 2 பக்கத்துமே இருள் நட்சத்திரமாக வரும். எப்படி? புனர்பூசத்துக்கு பின்னாடி ராகு நட்சத்திரம் வரும், முன்னாடி சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் வரும். மத்தளத்துக்கு 2 பக்கத்து அடி மாதிரி இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். இப்போ எங்கள் ஐயாவே லவ் மேரேஜ் தான், அவர் விசாகம் தானே, புரியுதுங்களா இல்லையா? பூரட்டாதி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்தது, கல்யாணமே பண்ணல. புனர்பூசம் ராமர் என்ன பாடுபடுத்தினார் சீதையை, புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? குடும்பத்தில் பிரச்சனை, இருள் நட்சத்திரம் 2 பக்கட்டும் 27 2 இருள் நட்சத்திரமாக வந்தால் பிரச்சனை. அதே மாதிரி ஆயில்யம் கேட்டை ரேவதிக்கும் பிரச்சனை. ஆயில்யம் கேட்டை ரேவதியில் யார் இருக்கீங்களா? என்ன நட்சத்திரமா? குடும்பத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், பார்த்தீங்களா இல்லையா? ஏன்னா பின்னாடியும் முன்னாடியும் இருள் நட்சத்திரம், புரியுதுங்களா? ரிசல்ட்டு கொடுக்கணும், சும்மா போயிட்டு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது, அங்கே கேட்கணும், அங்கே பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன நட்சத்திரமா? ரோகிணி நட்சத்திரம். ரோகிணிக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் கிருத்திகை, முன்னாடி உள்ள நட்சத்திரம் மிருகசீரிடம். 2மே ஒளி, 2மே பவர். பஸ்பமாயிருவீங்க. எப்படி இருக்கீங்க? அப்படி தான் இருக்கீங்க, அவ்வளோதான். புரிதா இல்லைங்களையா? நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த காரகத்துவ நாளில் மாதம் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போகணும். அதை நான் சொல்கிறேன். அப்போ 27வது நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த லோபம் வச்சுக்கலாம், அந்த குறியீடை வச்சுக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம், புரியுதுங்களா? ஆனால் அந்த மாதம் ஒரு தடவை உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் சார். 1 4 7 10 சனி சார், அஷ்டமத்தில் செவ்வாய் சார், ராகு தோசை சார், லக்கணத்திலே ராகு சார், அடித்து பிரித்து மேயுது சார், கடலை வண்டி வச்சுருந்தேன் சார், இப்போ ஒன்றுமே இல்லை சார், சார் டயர் கடை வச்சுருந்தேன் சார், ஒன்றுமே இல்லை சார், எல்லாம் பஸ்மமாயிருச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பு மாதிரி, நீங்கள் ஒரு டானிக் மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், மோடிஜி வரைக்கும் சொல்லிட்டேன், 27வது நட்சத்திரத்தை இயக்கியிருக்காரு, வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டேன், ரைட்டா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் 27வது நட்சத்திரம் என்னமாக வருது, ஒளியா இருளா அருளா அப்படிங்கும் போது நம்ம பார்த்து அதை நம்ம எடுக்கணும். அதை எடுத்து நம்ம வணங்கணும். அதுக்கு பேர் வணங்கும் நிலை நட்சத்திரம். நான் என்னை பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கே நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், வேலைக்காரங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா உத்திரட்டாதியாக இயக்கிக்கிட்டே இருப்பேன், புரியுதுங்களா? உத்திரட்டாதி செருப்பும் தானம் கொடுப்பேன், புரியுதுங்களா? அப்போ ஏன் ஏற்கிறோம்? அந்த 27வது நட்சத்திரத்தில் நம்ம ஏற்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வில் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் காப்பாற்றிரும், புரியுதுங்களா? அப்போ பாத கணக்கை விடுங்க, தோசை கணக்கை விடுங்க, கர்மா நட்சத்திரத்தை விடுங்க, நீங்கள் இதை பண்ணுங்க, புரியுதுங்களா? அப்போ அஸ்வினி உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருது சார். கீழப்பெரும்பள்ளம் கேது கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் மாதம் ஒரு தடவை போகணும். வாரம்லாம் போக வேண்டியதில்லை, மாதம் ஒரு தடவை முந்திரி பாதாம் வாங்கிட்டு போயிடணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முந்திரி பாதாம் வாங்கிட்டு போயிடணும். வாங்கிட்டு போயிட்டு அங்கே கொண்டே வச்சுட்டு படைச்சிடணும் சாமிக்கிட்ட. படைச்சிட்டு நீங்கள் வெளியில் வர்றப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு வெளியில் கோயிலை விட்டு வெளியில் வந்தோன்னு சாப்பிடணும். எதை? 27வது நட்சத்திரத்தினுடைய பொருளை. அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய கார்மிக் அக்கௌண்டெல்லாம் வெளியாகிட்டே இருக்கும். சார் நம்ம முன்னாடி பார்க்குறத விட பின்னாடி பார்க்குறது தானே பெஸ்ட்டு. பின்னாடி நீங்கள் திரும்பி பார்க்க முடியாது, பின்னாடி உள்ள நட்சத்திரம் தான் உங்களை முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அது தானே நம்ம வணங்கணும். நம்மளை முன்னாடி பார்க்குறது தானே பின்னாடி உள்ளதை வணங்கணும், கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் அதை வணங்கினா போதும், புரியுதுங்களா? அடுத்து பரணி உங்களுக்கு 27 வருது. என்ன பண்ணணும்? பௌர்ணமி நாளில் துர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயம்
பௌர்ணமி நாளில் செல்லணும். அது கிழமையெல்லாம் வேண்டியதில்லை. மாதம் வருதக்கூடிய ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் செல்லணும். புரியுதுங்களா? அங்கே போய் சென்றுட்டா நெல்லிக்காயை வச்சு தானம் அல்லது நெல்லிக்காய் ஊறுகாய் அதை வச்சு சாமிகிட்ட படைச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு நக்கி நக்கிக்க வேண்டியதான். அருமையாக வேலை செய்யும். அப்போ 27வது நட்சத்திரம் உங்களை வழி நடத்தும். 13வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம் இதெல்லாம் விட இந்த 27வது நட்சத்திரம் உங்களை அழைச்சிட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ 27வது நட்சத்திரம் என்பது வணங்கும் நிலை நட்சத்திரம். அது என்ன நட்சத்திரமாக ஒரு கர்மா நட்சத்திரமாக இருக்கட்டும், ரோகிணி, அஸ்தம், திருவோணமெல்லாம் சதாசிவ நட்சத்திரம். புரியுதுங்களா? இதில் கர்ம நட்சத்திரங்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. போகிறீங்க, அந்த கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் போய் இதை படைக்கிறீங்க, சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர்றீங்க, வெளியில் வந்து அந்த பொருளை சாப்பிட்றீங்க, உங்கள் நெகட்டிவ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பின்னாடி உள்ள தெய்வம் தான் உங்களை முன்னாடி பார்க்கும். புரியுதெல்லாம் இல்லையா உங்களுக்கு? நம்ம போய் இப்படி நின்னால் பின்னாடி உள்ள தெய்வம் தானே உங்களை பார்க்கும். இவன் நிற்கிறான்டா, இவனுக்கு ஏதாவது பண்ணிவிடுவோம்டான்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி கிருத்திகை உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருதா, மட்டன் சாப்பிட்றத விட்டுறணும். நல்லா புரிஞ்சுக்கணும். மட்டன் சாப்பிட்றத விட்டுறணும். பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு பகலில் முருகன் கோயிலுக்கு போகும். முருகன் கோயிலில் கொண்டே படைச்சிட்டு வெளியில் வந்து அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் வரணும். நெகட்டிவ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? அடுத்து ரோகிணி நட்சத்திரம். அதே பௌர்ணமி நாள். இல்லை சார் எனக்கு பௌர்ணமி நாளில் போக முடியலன்னா வளர்பிறையை தேர்ந்தெடுங்க. வளர்பிறையில் திங்கக்கிழமை நாளில் போங்க. பௌர்ணமி நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். திங்கக்கிழமை நாளில் போங்க. சனி உங்களுக்கு ஆட்டுது, கொட்டாவி அடிக்கடி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. சனி உட்காந்து நல்லா, சனி பகவான் உட்காந்து நல்லா ஆட்டுறாரு. இதுதான் இல்லையா உங்களுக்கு? அப்போ நீங்கள் தான் அடிக்கடி கோயிலுக்கு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ்லாம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ ரோகிணி உங்களுக்கு 27 வந்துச்சுன்னா திங்கக்கிழமை நாளில் வளர்பிறையில் எங்கே போகணும்? கிருஷ்ண பரமாத்மா கோவிலுக்கு போகணும். சார் எங்கள் ஊரில் கிருஷ்ண பரமாத்மா இல்லை சார் அப்படின்னா சந்திரன் கோவிலுக்கே போகலாம், அம்பாள் கோவிலுக்கே போகலாம். புரியுதுங்களா? அங்கே சென்று தயிர் சாதம் படைத்து இரவில் தான் போகணும். வளர்பிறையில் இரவில் போகணும். அங்கே போயிட்டு தயிர் சாதம் படைச்சிட்டு வெளியில் வந்து நீங்களும் அந்த தயிர் சாதத்தை சாப்பிடணும். அப்போ 27வது நட்சத்திரம் இயங்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அடுத்து மிருகசீரிடம். திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் செல்லணும். அங்கே போய் என்ன பண்ணணும்? தேங்காய், மட்டை தேங்காய் சொன்னார்ல அவர், மட்டை தேங்காயை கொடுக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை எண்ணி கொடுக்கணும். புரியுதுங்களா? பகலில் செல்லணும், செவ்வாய்க்கிழமை நாளில் செல்லணும். அது தேய்பிறை வளர்பிறைலாம் தேவையில்லை. திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு மாதம் ஒரு தடவை. சார் என்னால் 3 மாதத்துக்கு ஒரு போகலாம். உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க போயிட்டு தானே இருக்க போகிறீங்க. ஆக போனையா, இந்த தேங்காய் கொடுத்தையா, ஏதாவது கிடச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு யோசனை பண்ணுவோம்ல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது மாதிரி நீங்கள் பண்ணணும். அடுத்து திருவாதிரை உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் செல்லணும். ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் செல்லணும். வாழைப்பழம், புரியுதுங்களா? பச்சை பழமோ அல்லது மஞ்சள் பழமோ செவ்வாழையை தவிர்த்து எந்த பழமாவது அங்கே கொடுத்து தானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடணும். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணோம்? எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 10ல் சனி, 7ல் சனி, கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாத்தையும் தூக்கி அவர் சாப்பிட்ருவார். எது? 27வது நட்சத்திரம் இதெல்லாம் சாப்பிடும். இப்போ நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். போன மாதம் புதன் என்ற நட்சத்திரமும் அப்படின்னு சொன்னேன். அதை யாராவது செஞ்சு பார்த்தீங்களா? செய்யலை. அப்போ சரி, அப்போ எப்படி வேலை செய்யும்? புரியுதுங்களா? செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் அதில் பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? தெரியணும். உடனே போன வாரம் செஞ்சேன் அடுத்த வாரத்தில் கிடைக்கணும் கிடைக்காது. ஒரு மண்டலம் செய்யணும்.
புரியுதுங்களா? அடுத்து புனர்பூசம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராமர் கோவிலுக்கு பகலில் செல்லணும். எப்படி? பகலில் செல்லணும். அது அருள் நட்சத்திரம். புரியுதுங்களா? கரும்பு ஜூஸ் தானம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடணும். அடுத்து பூச நட்சத்திரம். இரவில் செல்லணும். வள்ளலார் கோவிலுக்கு சென்றாலும் சரி, ஆலங்குடி குரு கோயிலுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கோ சென்றாலும் சரி, பகலில் செல்லணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஆப்பிள் அங்கே வச்சு படைச்சிட்டு நீங்களும் அந்த ஆப்பிளை சாப்பிடணும். புரியுதுங்களா? அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருது ஆயில்யம் அப்படின்னா, இரவில் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு சென்று லட்டு படைச்சி நீங்களும் சாப்பிடணும். வெளியில் வந்து தான் நீங்கள் சாப்பிடணும். முதல்ல போய் சாமி கும்பிட்றணும், லட்டு படைச்சிடணும், வெளியில் வந்து நீங்கள் சாமி கும்பிடணும். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகம். கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்திற்கு இரவு நேரத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் செல்லணும். இல்லைன்னா மக நட்சத்திரம் வர்ற நாளில் செல்லணும். அது செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா மக நட்சத்திரம் வர்ற நாளில் போகணும். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், கீரை வகைகள் இல்லைன்னா மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ வந்து ஆணாக இருந்தால் அதை தானம் பண்ணிக்கலாம். நீங்களாக இருந்தால் வச்சுக்கிட்டு போயிட்டு அங்கே சாமிக்கும் வச்சுக்கிட்டு வரலாம். வந்தால் உங்களுக்கு 27வது நட்சத்திரம் இயங்கும், வெற்றி கொடுக்கும். அதிரசம் வச்சு படைச்சி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். புரியுங்களா? அடுத்து பூர நட்சத்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு பௌர்ணமி நாளில் செல்லணும். இந்த பரிகாரம்லாம் சிம்பிளாக சொல்கிறேன். ரொம்ப கோடியக்கரைக்கு போங்க, இங்கே இது ராமேஸ்வரம் போங்கலாம் நான் சொல்லலை. பக்கத்து கோயில் தான், தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள கோயிலுக்கு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இந்த 27வது நட்சத்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ பூர நட்சத்திரமா ஆண்டாள் கோவிலுக்கு செல்லுங்க பௌர்ணமி நாளில். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செல்லுங்க. வளர்பிறையில் லெமன் வச்சு படைச்சிட்டு ஒரு லெமனை ஜூஸாக வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம். பகலில் போய் கும்பிடுங்க ஐயப்பன் கோவிலை. ஐயப்பன் கோயிலில் மாதுளை பழத்தை படைச்சி வெளியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு மாதுளம்பழம் சாப்பிடுங்க. உங்கள் விருப்பம். அபிஷேகம் பண்ணாலும் சரி, அர்ச்சனை பண்ணாலும் சரி, நமக்கு கையில் என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, மாதுளம்பழத்தை வெளியில் வந்து சாப்பிடுங்க. நல்லது நடக்கும். அந்த பாவக காரத்துவம் வேலை செய்யும். இப்போ மகம் பூரம் உத்திரம் வந்து சிம்மத்தில் தான் இருக்குது. அரசியல் வேலை செய்யும், கவர்மெண்ட் உத்தியோகம் வேலை செய்யும், குழந்தை வேலை செய்யும், காதல் வேலை செய்யும், அந்தஸ்து கௌரவம் வேலை செய்யும். புரியுதுங்களா? சொத்து பிரச்சனை கிளியர் ஆகும். அந்த பாவக காரகத்துவமும் வேலை செய்யும். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? 27வது நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு 159 தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? 159 தான் வரும். அப்போ 1ஆம் இடம் ஜாதகர் நல்லா இருப்பார். 5னா குழந்தை, 5னா அந்தஸ்து, 5னா பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும், 9னா பாக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா அணுஜன்மாதிபதி நட்சத்திரம், திரிஜன்மாதிபதி நட்சத்திரம் 159 வரும். 27வது நட்சத்திரம் வந்தால் ஏன்னா ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் உள்ளே வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அது உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் 2, 6, 10 வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த நட்சத்திரம் வேலை செய்யும். அப்போ உத்திர நட்சத்திரம்னா ஐயப்பன் கோவிலுக்கு மாதுளம்பழத்தை வச்சு படைச்சி பகலில் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். வந்தீங்கன்னா 27வது நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்து அஸ்த நட்சத்திரம். பௌர்ணமி நாளில் ஆடுதுறை சூரியனார் கோவில் சென்று ஆரஞ்சு பழத்தை வச்சு படைச்சி வெளியில் வந்து சாமி கும்பிடணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நாள், மாதம் ஒரு நாள் செல்லுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடும். ஜோதிடம் என்பது கடல். நம்ம தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஜோதிடம் என்பது கடல். ஒவ்வொன்றும் பாவக காரகத்துவம் வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்யும். ஆனால் நட்சத்திரம் உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கும். எப்படி? பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அடுத்து சித்திரை. சித்திரகுப்தர் ஆலயம் செவ்வாய்க்கிழமை நாளில் காஞ்சிபுரத்துக்கு சென்று வணங்கணும். கற்கண்டு இருக்குல்ல, சீனி கற்கண்டு, அதை வச்சு படைச்சிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு வரணும். புரியுதுங்களா? அடுத்து சுவாதி.
சுவாதி இரவில் நரசிம்மர் ஆலயம் செல்லணும். இரவில் போகணும். இருள் நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணுமா. அப்போல்லாம் பகல்லாம் அவர் தூங்க தான் செய்வார், கண்ணு முழிச்சிக்கவே மாட்டார். இரவில் தான் கண்ணு முழிப்பார். அவருக்கு உரிய நேரம். பாதிப்பில் உள்ளவங்க இரவில் தான் போகணும், பாதிப்பில் இல்லாதவங்க போகலாம். புரியுதுங்களா இல்லையா? கண்ணை 3 நேரம் கொடுத்துருவார். இரவில் போனால் தான் கண்ணை முழிச்சு பார்ப்பார். பாவண்டா அவன் வந்திருக்காண்டா அப்படின்னு செஞ்சு விடுவார். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், தேன் பாட்டில் வச்சு படைச்சி நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். இல்லை வேர்க்கடலையோ அல்லது காஃபியோ தானம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து விசாகம் 27 வருது. முருகன் கோயிலுக்கு பகலில் சென்று சப்போட்டா பழம் படைச்சி நீங்களும் சாப்பிடலாம். புரியுதுங்களா? அடுத்து அனுசம். அவங்க என்ன பண்ணணும், 27வது நட்சத்திரமாக அனுசம் வந்துச்சுன்னா இரவில் மகாலட்சுமிக்கு ஆலயம் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு இரவில் சென்று பனங்கற்கண்டு வச்சு படைச்சிட்டு நீங்களும் வந்து வெளியில் அதை சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 159 வேலை செய்யும், 2610 வேலை செய்யும். உங்களுடைய கர்மாக்கள் விலகும், உங்களுடைய நெகட்டிவிட்டி வெளியாகும். செஞ்சு பாருங்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ நட்சத்திரம் பேசுதில்ல. அடுத்து கேட்டை உங்களுக்கு 27 வருது அப்படின்னா செரிப்பழம் இரவில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நீங்களும் சாப்பிடுங்க. கொடுத்துடணும் சாமிக்கு, நீங்கள் வந்து வெளியில் சாப்பிடுங்க, எனர்ஜி கிடைக்கும். முதல்ல அதுக்கு பசி ஆற்றிட்டு நீங்கள் வந்து வெளியில் பசி ஆற்றிக்கணும். அடுத்து மூலம் இரவில் தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். 27வது நட்சத்திரமாக வந்தால் கொய்யாப்பழம் வச்சு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடணும். புரியுதுங்களா? அடுத்து பூராடம் 27 வருது. பௌர்ணமி நாளில் திருச்சி திருவனைக்காவலில் இருக்க ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபடணும். காளான் வச்சு படைக்கலாம், அல்லது வெள்ளரி வச்சு படைக்கலாம், அல்லது சக்கரை பொங்கல் வச்சு படைக்கலாம். இதை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்து சாப்பிடலாம். பதிலும் பசி அவங்கள ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடலாம். அடுத்து உத்திராடம் பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயத்துக்கு பகலில் சென்று வழிபடணும். பிளாப்பழத்தை வச்சு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடணும். அது படைச்சி வெளியில் வந்து நீங்கள் சாப்பிடணும். புரியுதுங்களா? அடுத்து வந்து திருவோணம் காலபுருஷனுடைய 22வது நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம். 21 உத்திராடம், அது கர்ம நட்சத்திரம். இருந்தாலும் அது கோடீஸ்வர நட்சத்திரம். இது வந்து வைநாசிக நட்சத்திரம். இவங்களும் பௌர்ணமி நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கலாம். பௌர்ணமி நாளில் மாதம் வரக்கூடிய ஒரு நாள் உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கே போகலாம். அப்போ சீத்தா பழத்தை வச்சு படைக்கணும், படைச்சி நீங்களும் சாப்பிட்டுக்கணும். அடுத்து அவிட்டம் திருவெண்காடு அகோரமூர்த்தி ஸ்தலம், புதன் ஸ்தலம் எங்கே இருக்கு? மாயவரத்துக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு தடவை மாதம் போயிட்டு வந்துடணும், கண்டிப்பாக போகணும். அவிட்டம்னா தக்காளி சாதம், ஆப்பிள், விளாம்பழம்லாம் வரும். ஆப்பிளை வச்சு படைச்சிட்டு வெளியில் வந்து நீங்கள் சாப்பிடணும். அதை செவ்வாய்க்கிழமை நாளில் பகலில் போகணும். புரியுதுங்களா? அடுத்து சதயம் நம்ம ஊர் அர்த்தநாரீஸ்வரர் இரவில் சென்று வழிபடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சர்ப்பமெல்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டேன். அப்போ இரவில் சென்று வழிபடும்போது அந்த காரகத்துவம் நமக்கு 100% கிடைக்கும். அப்போ கருப்பு திராட்சை அவருக்கு வச்சு படைச்சிட்டு வெளியில் வந்து நீங்களும் சாப்பிடணும். அடுத்து பூரட்டாதி 27வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா குபேரன் கோவிலுக்கு பகலில் செல்லலாம். மாம்பழம் வச்சு படைச்சிட்டு வெளியில் வந்து நீங்களும் சாப்பிடலாம். அப்போ அதனுடைய டிஎன்ஏ வேலை செய்யும். ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ வேலை செய்யும்.
புரியுதுங்களா? அடுத்து உத்திரட்டாதி, அன்னாசிப்பழம், இரவில் காமதேனுவை வழிபடணும், கோமாதா பூஜை பண்ணணும், பௌர்ணமி நாளில் பண்ணணும். இருள் நட்சத்திரத்தில் உத்திரட்டாதிக்கு கர்மப்பதிவு சந்திரனாக வருதா, அப்போ பௌர்ணமியில் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து ரேவதி, இவங்க என்ன பண்ணணும்? இரவில் 27வது நட்சத்திரம் ரேவதியாக வர்றவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருநள்ளாறு சனீஸ்வரர் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு புதன்கிழமை நாளில் இரவில் சென்று வழிபடணும். 60 வயசுக்கு உள்ளவங்க திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வணங்கணும். கொத்தமல்லி சாதம் செஞ்சுட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா இழந்த பழத்தை வச்சு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடணும். இப்போ நான் சொல்லிட்டேன், 27வது நட்சத்திரத்தினுடைய கோவிலுக்கு நம்ம செல்லணும், அது வணங்கும் நிலை நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் ஜோதிடத்தில் வெற்றி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் வெற்றி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுடைய அந்த 27வது நட்சத்திரத்தை இயக்கியிருப்பாங்க. இப்போ ஐயா மக நட்சத்திரம், அவருக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? ஆயில்ய நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? படம் எடுக்குதா? அவர் என்ன பண்ணுறாரு? ஐயா முத்துப்பாண்டி ஐயா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் படம் எடுக்கிறாரா இல்லையா? 27வது நட்சத்திரத்தை ஏற்கிறாரா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? பிஆர்ஓ ஆயில்ய நட்சத்திரம், அவருக்கு 27வது நட்சத்திரம் என்ன? பூசம். பூசத்தினுடைய டிஎன்ஏ என்ன? ராகு. படம் எடுக்குதா? அவரும் படம் எடுக்கிறாரா? என்னம்மா ஏதாவது நாங்கனா கேட்கணுமா? அதெல்லாம் புரியுதா இல்லையாம்மா? வெற்றி பெற்றவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி உள்ள நட்சத்திரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 27வது நட்சத்திரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சார், அவ்வளோதான். இந்த அவங்க கம்முனே உட்காந்துருக்காங்க. எந்திரிங்க, நீங்கள் உங்களை தான் சொல்கிறேன், எந்திரிங்க. உங்கள் வீட்டில் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையா? அவ்வளோதான். எப்படி கண்டுபிடிச்சேன்? ஜோதிட விதி, அவ்வளோதான். ரூல்ஸை எடுத்து போட்டு பண்ணேன். அவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? வேறு விஷயம். அவங்களுடைய நடை, உடை, பாவனையை வச்சே சொல்லிடுவேன். இதுதான் ஜோதிடம், இதுதான் நட்சத்திரம். நட்சத்திரம் என்றும் வெற்றி பெறும். புரியுதுங்களா? நட்சத்திரம் போதும் சார், நமக்கு சாப்பிட்ற சாப்பாடே போதும். நட்சத்திரமே நம்ம உணவு, அவ்வளோதான். இப்போ டெய்லி இட்லி சாப்பிட்றீங்க, ரைட்டுங்களா? இட்லி எந்த நட்சத்திரம் தெரியுமா? யாராவது வேற ஆள் சொல்லுங்கள். திருவோண நட்சத்திரம் இட்லி. காலபுருஷனுடைய 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் தானே அது. டெய்லி எல்லாம் இட்லி எடுக்கிறோமா இல்லையா? அப்போ வச்சு செய்யுமா இல்லையா? அது புரியுதா இல்லைங்கய்யா? பெரும்பாலும் இட்லி தான் எடுக்கிறோம். 60 வயசுக்கு மேலே இட்லி தான். அப்போ வச்சு செய்யும்ல. அவனை வாடாங்க, வாடா நீ இட்லி சாப்பிட்றா, உனக்கு சுகரை நான் ஏற்றி விட்றேன்டா, ஏற்றி விடுமா விடாதா? புரியுதா இல்லையம்மா? தோசை எந்த நட்சத்திரம் தெரியுமாம்மா? தெரியுமா தெரியாதா? தோசை அவிட்டம். இப்போ அவிட்ட நட்சத்திரம் ஆகாதவன் இருக்கான், தோசையை சாப்பிட்டுட்டே இருப்பான், ஆள் லீன் பாடியாக போயிட்டு இருப்பான். என்னடான்னு கேட்டால் தோசையை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும். அப்போ நட்சத்திரம் உணவு தானே. இப்போ காரமாக சாப்பிட்டானா மிருகசீரிடம் சித்திரை ஆகிட்டோம், நல்லா இருக்கியா அவனுக்கு. 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம்டா அடித்து பூந்து போயிட்டு இருப்பான் காரத்தில். ஒருத்தன் காரத்தை சாப்பிட்டா நொங்கி நூல் சாயிடுவான். என்னன்னு கேட்டால் அவனுக்கு ஆகாத நட்சத்திரமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நட்சத்திரம் நம்மளை அழைச்சிக்கிட்டு போகும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நட்சத்திரம் அழைச்சிக்கிட்டே போகும். இப்போ நம்ம 27வது நட்சத்திரத்தை நம்ம ஏற்கிறோம் சார். ஏற்கும் போது என்னென்ன காரகத்துவம் நமக்கு வெளிப்படும், அந்த டிஎன்ஏ வெளிப்படும், அந்த அந்த இடத்தினுடைய காரகத்துவம் வெளிப்படும். இப்போ அஸ்வினி நீங்கள் ஏற்கிறீங்க, ஜோதிடம் வரும், தந்தையார் நல்லா இருப்பார், படிப்பு நல்லா வரும், டாக்டர் சீட்டு கிடைக்கும்,
புரியுதுங்களா? அஸ்வினியில் அவ்வளோ மகத்துவம் இருக்கு. பரணியை ஏற்கிறோம், காசு வரும், நல்ல பெண் அமையும். கிருத்திகை ஏற்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் கிருத்திகையில் உட்காந்தா வேதகன். முதல்ல அவர் சொன்னார்ல, 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிரச்சனையெல்லாம் கொடுக்கணும். கிருத்திகை 1-4 வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கரண மாம்சம் இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கணும்னார்ல. என்ன காரணம்? வேதகனுடைய நட்சத்திரத்தில் அவர் உட்காந்துருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ பிரச்சனையை கொடுத்தா அவர். அப்போ கிருத்திகையில் உள்ளவங்க என்ன பண்ணணும்? பௌர்ணமியை கும்பிடணும், பௌர்ணமி நாளில் கும்பிடணும். கிருத்திகைன்னு என்ன? செவ்வாய். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கிளியர் ஆயிரும், சகோதரம் கிளியர் ஆயிரும். ஒரு நல்ல திடமாக இருப்பான், பக்கத்தில் உள்ளவங்க மிரட்டிக்கிட்டே இருப்பான். இவன் ஆளை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், போல்டாக இருப்பான். பக்கத்தில் ஒருத்தர் நோஞ்சா மாதிரி இருப்பான், பிச்சு எடுத்து விடுவாமா, இவன் பயந்துக்கிட்டே இருப்பான். என்ன காரணம்னா கிருத்திகை அவனை ஏற்காமல் இருக்கான். ஏக்குனானா போல்டாயிருவான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது மாதிரியெல்லாம் நட்சத்திரம் ஏங்க சார், புரியுதுங்களா? அப்போ 27 ஏக்குனீங்கன்னா, கிருத்திகை ஏக்குனீங்கன்னா சொத்து, சகோதரம், தைரிய வீரியம், தந்தையார் இதெல்லாம் பாதிப்பாக இருந்தால் கிளியர் ஆகும். ரோகிணி 27 இருக்கு, படிப்பு நல்லா வரும், ஜோதிடம் வரும், தாய் மாமன் நல்லா இருப்பான், விவசாயம் நல்லா இருக்கும், அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும், வக்கீல், ஆடிட்ரு, நடிப்பு எல்லாம் அந்த ரோகிணி கொடுத்துரும். புரியுதுங்களா? ஏற்கணும். அவனுக்கு 27வது நட்சத்திரமாக வரணும். அவனுக்கு பாட்டுக்கு 3வது நட்சத்திரமாக ஏற்கனீங்கன்னா ஜோலி முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அடுத்து மிருகசீரிடம் வருதா? அது நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ என்ன? குருதா. நல்ல ஜோதிடம் வரும், அரசியல் ஆளுமையை கொடுக்கும், தளபதியாக வரலாம், நல்ல படிப்பை கொடுக்கும், சொத்து பிரச்சனை தீர்ந்துடும், பல்லு பிரச்சனை இருந்தால் தீர்ந்துடும், மருத்துவம் படிப்பான், எல்லாம் கொடுத்துரும். 27 வரணும். அதை ஏற்கும் பொழுது இவ்வளோதையும் கொடுப்பாரு. புரியுதுங்களா? இவ்வளோதையும் கொடுப்பாரு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து திருவாதிரை 27 வருது. நீங்கள் அதை ஏற்கனீங்கன்னா மனைவி நல்லாயிருக்கும். முதல்ல மனைவி நல்லா இருப்பாங்க. மனைவி நொந்து நூடுல்ஸ் ஆகி பாத்திரம் விளக்கிற வேலைக்கு தான் போகுது அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பிராமணர், அவருடைய அம்மா ஒரு வேலைக்கு போய் தான் அவரை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னமும் இப்பொழுதும். இன்றைக்கி அறநிலையத்துறை அமைச்சர். புரியுதுங்களா? அப்போ இந்த வேலையெல்லாம் நமக்கு சுக்கிரன் திருவாதிரையை இயக்கும் பொழுது, இந்த மாதிரி வணங்கும் நிலை நட்சத்திரமாக நம்ம இயக்கும் பொழுது இவ்வளோ காரகத்துவமும் நமக்கு வெளிப்படும். கர்மாக்கள் விலகும், கர்மவினைகள் விலகும். சர்ப்பமே கர்மவினை நட்சத்திரம் தானே. அப்போ ருத்ரன் வேலை செய்வார், நடராஜர் வேலை செய்வார், ராமானுஜர் வேலை செய்வார், சிவன் வேலை செய்வார். இவனை ஏதாவது காப்பாற்றி விடணும்டா, போய் தொலைறான்டா, நம்மளை வணங்குறான்டா, எதை பின்னாடி உள்ளத அப்படின்ட்டு போயிடுவான். புரியுதுங்களா? அது மாதிரி புனர்பூசமாக இருந்தால் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மூத்த சகோதரம், குரு தொழில் எல்லாம் நல்லாயிருக்கும். பூசம் ஏக்குனா அரசியலாக இருந்தாலும் சரி, ஏதாவது வெளிநாட்டு பிரயாணமாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு வாங்கணுமா, இதெல்லாம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனீங்கன்னா கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வரும். புரியுதுங்களா? ஏன்னா பின்னாடியும் முன்னாடியும் அருள் நட்சத்திரமாக இருள் நட்சத்திரமாகவே வரும். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம 27வது நட்சத்திரத்தை ஏற்கணும். ஆயில்யமா தந்தை நல்லா இருப்பார், வீடு வாசலை கொடுத்துருவார், ஜோதிட தொழிலை கொடுத்துருவார். அடுத்து மகமா தாயாரை நல்லபடியாக கொடுத்துருவார், ஜோதிடத்தையும் நல்லபடியாக கொடுத்துருவார், பெண்கள் வழி உறவுகளை நல்லா கொடுத்துருவார். பூரமா பெண்கள் வழி உறவுகளை கொடுத்துருவார், சகோதரம் பாதிக்கப்படாமல் வச்சுக்குவார், ஜோதிடம் நல்லாயிருக்கும். உத்திரமா தந்தையார் நல்லா இருப்பார், ஜோதிடம் நல்லாயிருக்கும். அஸ்தமா ஜோதிடம் நல்லாயிருக்கும், சாயார் நல்லா இருப்பாங்க. சித்திரையா சகோதரம் நல்லாயிருக்கும், பெண்கள் வழி நல்லாயிருக்கும், மனைவிமார்கள் நல்லா இருப்பாங்க. அடுத்து சுவாதியா உங்களுக்கு
முன்னோர்கள் நல்லா இருப்பாங்க, ஜோதிடம் நல்லா இருக்கும், பிரம்மாண்டத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். அடுத்து விசாகமா உங்களுக்கு ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும், நம்மளுடைய ஜோதிடத்தை கொடுக்கும், ஜோதிடத்தில் பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அடுத்து அனுசமா நீங்கள் அதை ஏற்கும் பொழுது வராகமூர்த்தி மகாலட்சுமியை ஏற்குவீங்க, பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அனுசத்தினுடைய டிஎன்ஏ சூரியன், தந்தையார் நல்லா இருப்பார், ஆளுமையாக இருப்பீங்க. கேட்டையை ஏற்கிறீங்களா, தாயார் நல்லா இருப்பாங்க, ஜோதிடம் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அடுத்து மூலத்தை ஏற்கிறீங்களா, ஜோதிடம் நல்லாயிருக்கும், சொத்து பிரச்சனை தீரும், தந்தை வழி உறவுகள் நல்லாயிருக்கும். அடுத்து பூராடமா சகோதரம் தாய்மாமன் நல்லா இருப்பார், ஜோதிடம் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அடுத்து உத்திராடம் தந்தையார் நல்லா இருப்பார், மூத்த சகோதரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், தர்மகர்மாதிபதி யோகம் நடக்கும். அடுத்து திருவோணமா மனைவி நல்லா இருப்பாங்க, காசு பணம் வந்து சேரும். அடுத்து அவிட்டமா சகோதரன் நல்லாயிருக்கும், தாய்மாமன் நல்லா இருப்பார், ஜோதிடம் நல்லாயிருக்கும். அடுத்து சதயமா ஜோதிடம் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? ஜோதிடம் நல்லாயிருக்கும், பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அடுத்து பூரட்டாதி தந்தையார் நல்லா இருப்பார், காசு பணத்தை கொடுக்கும். உத்திரட்டாதி ஜோதிடத்தை கொடுக்கும், பயணத்தை கொடுக்கும், தந்தையார் தாயார் நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்து ரேவதி அவங்க என்னென்னா சகோதரன் நல்லாயிருக்கும், ஜோதிடம் நல்லாயிருக்கும், பயணங்கள் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த நட்சத்திரம் நம்மளை அழைச்சிட்டு போகும். புரியுதுங்களா? அப்போ அவங்கள எந்திரிக்க சொல்லுங்கள். அம்மா அக்கா எந்திரிங்க, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்ன? கேட்டை நட்சத்திரம். இப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 9 நட்சத்திரத்தை சொல்கிறேன். இவங்க ரிசல்ட்டை வந்து ஆமாம் இல்லைன்னு ஒன்றையும் சொல்லணும், பார்த்ததும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? கேட்டை நட்சத்திரமே காலபுருஷனுடைய 18வது நட்சத்திரம். அது எப்படின்னா கேட்டை 4வது பாதம் என்பது கர்ப்பிணி சாபத்தை உடைய நட்சத்திரம். உங்கள் வீட்டில் உங்கள் அங்காளி பங்காளிகளில் உங்களுடைய சமுதாயத்தில் குழந்தை இல்லாதவங்க இருக்கணும். இருக்காங்களா? 1 கரெக்டா? ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க ரைட்டா? அடுத்து பணப்பகை இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்கா இல்லையா? 2 பாயிண்ட் ரைட்டா? அடுத்து மூல நட்சத்திரம் உங்களுக்கு 2வது நட்சத்திரம். தாய் வழி உறவுகள் பாதிச்சிருக்காங்களா? ஆமாவா இல்லையா? எழுதுங்க. அடுத்து பூராட நட்சத்திரம் 3வது நட்சத்திரம். சகோதர வழி உறவுகள் எப்படி இருக்கு? பாதிச்சிருக்கா? எப்படி? 20வது நட்சத்திரம் காலபுருஷனுடைய 20வது நட்சத்திரம் பூராடம் என்பது இவங்களுக்கு 3வது நட்சத்திரமாக வருது. வந்தாலும் அது பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம். ஆகவே சகோதர வழி பாதிச்சிருச்சா? பாயிண்ட் எழுதிக்கங்க. அடுத்து உத்திராடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம் இவங்களுக்கு 4வது நட்சத்திரமாக வருது. தாய் வழி உறவுகள் பாதிச்சிருக்கணும். உண்டா இல்லையா? எழுதிக்கங்க. வந்துருச்சா? 4வது நட்சத்திரம். அடுத்து திருவோண நட்சத்திரம் 5வது நட்சத்திரம். உங்கள் அத்தை பாதிச்சிருக்காங்களா இல்லையா? உங்கள் அத்தை உங்கள் அப்பாவுடைய அக்காவோ தங்கச்சியோ பாதிச்சிருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லையா? உங்கள் குடும்பத்தில் காதல் கல்யாணம் உண்டா? உண்டு. எழுதுங்க. உண்டா இல்லையா? எழுதுங்க. அடுத்து அவிட்ட நட்சத்திரம் 6வது நட்சத்திரம். ஜோதிட தொழிலுக்கு வந்திருக்கீங்க. அவிட்டம் யார் பிறந்த நட்சத்திரம்? புதன் பிறந்த நட்சத்திரம். அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கு. தாய் மாமன் பாதிக்கப்பட்டிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? முடிஞ்சிருச்சு. 6வது நட்சத்திரம். 7வது நட்சத்திரம் சதயம். இங்கே தான் மாற்றுறீங்க. சதயம் நட்சத்திரம் 7வது நட்சத்திரம். கணவர் வழி உறவுகளும் உங்களுக்கு புரோஜனம் இல்லை. உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். எழுதிக்கங்க. 7வது நட்சத்திரம். அடுத்து பூரட்டாதி 8வது நட்சத்திரம். கணவர் வழி உறவுகள் பாதிச்சிருக்கலையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். புரிஞ்சிச்சா? அடுத்து உத்திரட்டாதி 9வது நட்சத்திரம். காலபுருஷனுடைய 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்கள் தந்தை வழி உறவுகள்
பேர் சொல்லுவளுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க, இப்போ இருந்திருக்காது. உண்டா இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 9 நட்சத்திரத்தை நான் சொல்லிட்டேனா? முடிஞ்சிருச்சா இல்லையாம்மா? நட்சத்திரம் நமக்கு போதுமா? நட்சத்திரத்தை ஏக்குங்க, உங்களை வாழ வைக்கும். என்னுடைய செல் நம்பர் 96889618711622 96889618711622 ரைட்டுங்களா? இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவர்களுடைய குடும்பங்களும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுடைய குடும்பங்களும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் நிறுவனரும், எங்களுடைய பிரபஞ்ச குழுவின் செயலாளரும் அண்ணன் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், மற்றும் கதிர் ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பிஆர்ஓ ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார், பிஆர்ஓ அருண்ராம், மற்றும் மாணிக்கமையா கணேஷ், அடுத்து கேசவன் ஐயா, மற்றும் அனைத்து நண்பர்களுடைய குடும்பங்களும், ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட சொந்தங்களுடைய குடும்பங்களும், மற்றும் அனைவருடைய குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர், பட்டுக்கோட்டை நாடியம்மன் இவர்களை வேண்டி வாழ்த்தி வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் பொருளாளர் நட்சத்திர சரவடி நாயகர் நமது கரு முருகானந்தம் ஐயாவுடைய இந்த சிறப்பான ஒரு சொற்பொழிவை போற்றி அவருக்கு நம்மளுடைய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் அருண்ராம் ஐயா அவர்கள் உன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.